பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, குரூப் 4ல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைந்திருக்க காரணம் என்ன காரணத்தினால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மந்தில் கன்ஃபார்மாக ரிசல்ட் வெளியிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் கண்டிப்பாக கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் ரிசல்ட் வெளியிடுவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக பார்த்திங்கன்னா டெய்லியும் ஏன் இதை அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு பதில்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா கட் ஆஃப் சில மாற்றங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. ஸோ 150 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வேலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது உண்மை கிடையாது. ஸோ 130 எடுத்தவங்களுக்கும் வேலை இருக்குது, 120 எடுத்தவங்களுக்கும் வேலை இருக்குது, 200 கொஷினுக்கு 90 கொஷின் எடுத்தவங்களுக்கும் வேலை இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தினசரி நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குரூப் 4ல் பார்த்திங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் மார்க் இது தான். ஸோ ரிசல்ட்டு குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ரிசல்ட்டை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகும். அக்டோபர் 2025 அப்படின்றத நமக்கு பார்த்திங்கன்னா பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் சில மாற்றங்களுக்கு வருங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அது பேசிக்காக ஒரு ஹையஸ்ட் மதிப்பெண்கள் இந்த 2025 குரூப் 4 உடைய ஹையஸ்ட் மதிப்பெண்கள் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160லேருந்து 165 கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தாலே நிச்சயமாக இவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது இன்னொரு விஷயம், வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 100% டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இது ஒரு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது 100% 100% நிச்சயமாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. அதனால் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கவே வேண்டாம். 100% வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 1000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 500 வேக்கன்சிஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 2000 வேக்கன்சிஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதிய போஸ்டிங்ஸ் எல்லாமே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப 150லேருந்து 165க்குள்ளார பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கம்மியான பீப்புள்ஸ் தான் வருவாங்க. ஸோ ஒரு 2000 பேர் கூட வரமாட்டாங்க, கம்மியான பீப்புள்ஸ் மட்டும்தான் வரப்போகிறாங்க. அதுவே பார்த்திங்கன்னா 130லேருந்து 150 வரைக்கும் அந்த ரேஞ்சில் அது ஒரு 2000 பீப்புள்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100லேருந்து 130 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கிறவங்க. ஸோ அதுக்கு தான் அதிகமான பீப்புள்ஸ் வருவாங்க. அதுதான் நம்மளால் கால்குலேட் ப்ரிடிக்ஷனே பண்ண முடியல. ஏன்னா இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் இப்போ நான் எழுதலை, இந்த டைம் எனக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் லீஸ்டான கட் ஆஃபில் தான் காம்படிட்டராக இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா பெரிய காம்படிஷன் வராது. ஸோ அந்த 160க்கு மேலே பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் பெருசாக வராது. ஆனால் 100லேருந்து 130க்குள்ளே தான் பெரிய லெவல் காம்படிஷனே உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதுதான் அதிக அளவு காம்படிஷன் இருக்கும். ஆனால் 100க்கு மேலே காம்படிஷன் இருக்க வாய்ப்புகள் குறைவு மக்களே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 உடைய ரிசல்ட். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், எங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைங்க, ரீ எக்ஸாம் வைங்க, அப்படி கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த ரீ எக்ஸாம் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ கண்டிப்பாக 100% இதை கிளாரிட்டியோடு நான் சொல்லிடுறேன். இந்த ரீ எக்ஸாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சும்மா அந்த கோச்சிங் சென்டரு அள்ளி விடுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய இப்போ கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதிப்பெண்கள் போச்சு, இனிமேல் பார்த்திங்கன்னா நம்மளை அட்மிஷனே வராது அப்படின்ற மாதிரி பேட்சை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா 2026 பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்களால முடியும். ஸோ அந்த பேட்சை இப்போ எல்லாம் அடி வாங்கிருச்சு அப்படின்றதுனால ரிசல்ட் விட்டால் தான் அடுத்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 95% பேர் கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா சொல்வது உண்மை கிடையாது. ஒரு 5% பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டர், உண்மையான கோச்சிங் சென்டர் இருக்குது, பொய்யான கோச்சிங் சென்டர் இருக்குது. ஸோ விளம்பரத்துக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் கோச்சிங் சென்டர் 180 இருக்காங்க, 180 கொஷின் ரைட் ஆனவங்களே 200 பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்.
ஓகேங்களா. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் குரூப் 4ல் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண வராங்க. மறுதேர்வு 200 பேர் இல்லை, 20,000 பேர் கையெழுத்து போட்டால் கூட மறுதேர்வுன்றது வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா நான் 200 பேர் கையெழுத்து போட்டு டெல்லிக்கு பறந்த உத்தரவு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் 200 பேர் இல்லை, 20,000 பேர் வந்து கையெழுத்து போட்டால் கூட தேர்வு வச்சதான் நடந்தது தான் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் வேகமாக ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. விரைவு அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 தினங்கள் அதிகபட்சம் அந்த செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் இது. ஸோ இந்த கட் ஆஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கட் ஆஃப் வந்து நிறைய டைம் நானே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஒரு பேசிக்காக என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஜிடி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே அந்தந்த போஸ்டிங்கை பொறுத்து ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 வரைக்கும் போகும். லோயஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 135 வரைக்கும் போகும். ஸோ அதே மாதிரி பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஏஓலேருந்து பிஎஸ்டிஎம் ஸ்டெனோடைபிஸ்ட் பாஸ்கர் வாட்சர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 140 வேணும். ஸோ லோயஸ்ட்டு அப்படின்றப்ப கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கிறப்ப அவங்களுக்கு லோயஸ்ட் கேட்டகரி அப்படி 110. ஸோ பிசி முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 140 வேணும். ஸோ லோயஸ்ட் கேட்டகரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 110 இருந்தாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குது. ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா 135 எடுத்தாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி எலிஜிபிள்டு இந்த டைம். ஸோ லோயஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 110ங்க. எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 105 ஹையஸ்ட்டு, 100 வந்து 105 வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட். ஓகேங்களா. ஸோ எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 125 ஹையஸ்ட்டு, 100 வந்து லோயஸ்ட்டு. எஸ்டி கேட்டகரியில் பார்க்குறப்ப ஹையஸ்ட் வந்து 120, லோயஸ்ட் வந்து 100. ஸோ இதுதாங்க இவங்களுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நம்ம சொல்லலாம். இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் எல்லாம் குறையலாம். பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது, சிறிய மாற்றங்கள் மட்டுமே நிகழும். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.